கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளின் தேவ வார்த்தையானது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்பதாகும். இந்த வார்த்தையை தியானிக்கின்ற வேளையிலே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14 வருஷத்தில் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்றும் அந்த பகுதியிலே குறிப்பிடப்படுகிறது. எந்த மனுஷையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்றும் நான் அறிந்திருக்கிறோம். தேவனே மெய்யான ஒளி. அவரை அண்டிக் கொண்ட நாம், அவரது ஒளியை பெற்றிருக்கிற நாம் மற்றவர்களிடத்தில் இந்த உலகத்தில் வெளிச்சமாய் நாம் வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக நாம் காணப்பட வேண்டும் என்பதையே இது நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இவ்விதமாக இருந்தாலும் கூட இந்த தெளிவு என்பதை குறித்து பார்க்கும்போது, வெளிச்சம் என்பதை குறித்து அறிந்து கொள்ள 119ஆம் சங்கீதம் 33ஆம் வசனத்தின் மேலே உள்ள தலைப்பானது ஏ என்று போடப்பட்டிருக்கிறோம். அது ஏ என்று வாசிக்கக்கூடாது. ஹே என்று ஹா சவுண்டில் ஒரு மாதிரி ஹா என்று உச்சரிக்கும்படியாக ஹே என்றே உச்சரிக்க வேண்டும். இது எபிரேய எழுத்தில் 5வது எழுத்தாகும். இதன் பொருள் ஜன்னல் என்பதாகும். ஜன்னல் என்பதாகும். அதற்கு உள்ளான அர்த்தம் ஒன்று உண்டு. அந்த உள்ளான அர்த்தம்தான் வெளிச்சம் என்பது, அதாவது தெளிவான பார்வை என்பது பொருள். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்குறோம் இல்லையா? அங்கே பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி என்று நோவாவுக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது. ஆனால் எபிரேய தொகுப்பில் வெளிச்சத்தை உண்டு பண்ணி என்று போடப்பட்டிருக்கும். எப்படி இருந்தாலும் நோவா பேழைக்கு ஜன்னலை உண்டாக்கினாலும் அவனுக்கு உணர்த்தப்படுகின்ற காரியம் என்னென்றால், அக்கிரமம் மிகுதியானால் பூமியை அழிப்பேன் என்பதே தேவன் தெளிவுபடுத்துகிறார். அதுதான் தெளிவான பார்வை, உணர்ந்து கொள்ளுகிற பார்வை, வெளிச்சத்தை அறிகின்ற பார்வை இல்லையா? பூமியை அழிப்பேன் என்பதே இல்லையா? ஏனென்றால் நோவாவின் மூலம்தான் புதிய பூமி, புதிய சந்ததி உருவாகப் போது, புதிய உலகமே உருவாகப் போகிறது. அதனால தான் அவருக்கு தெளிவுபடுத்துகிறார்கள், அக்கிரமம் மிகுதியானால் பூமியை அழித்து போடுவேன் என்று. சரி, இது தெளிவான பார்வை என்று பார்த்தோம். அந்த தெளிவான பார்வை இல்லாதபடினால தான் ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணுறாங்க? பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கும் ஏற்றது என்று தெளிவில்லாமல் தன்னுடைய பரிசுத்தத்தை அவர்கள் இழந்து போனார்கள். நாம் தெளிவுள்ளவர்களாக இருந்தால்தான் மற்றவர்களை தெளிவுபடுத்த முடியும். நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் இல்லையா? உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த வெளிச்சம் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை தான் இங்கே பார்க்கிறோம். சரி, அதே 119ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தெளிவு என்பதை எப்படி புரிந்து கொள்ள முடிகிறது? 37ஆம் வசனம், மாயையை பாராதபடிக்கு என் கண்களை விலக்கி உமது வழிகளிலே என்னை நடத்தும் என்பதாக அங்கே போடப்பட்டிருக்கிறது இல்லையா? மாயையை பாராதபடிக்கு என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ என்ன அர்த்தம்? மாயை என்பது உலகம் என்பது மாயை. இதில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தெளிவான பார்வை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்போதுதான் மற்றவர்களை தெளிவுபடுத்த முடியும் இல்லையா? முடிவு பரிந்தும் நான் அதை காத்துக்கொள்ள என்று 33ஆம் வசனத்தை சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 36ஆம் வசனத்தை பார்க்கும்போது என் இருதயம் பொருளாசையை சாராமல் என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தை பார்க்கும்போது அவ்விதமான ஆசைகள் நமக்குள்ள காணப்படாதபடிக்கு தெளிவு உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்களை நாம் பிரகாசிக்க செய்ய வேண்டும். நாம் ஆண்டவரிடத்தில் பெற்ற ஒளியை நாம் சுதந்திரிப்பதல்ல, நம்மிலிருந்து பிரகாசம் மற்றவர்களுக்கும் கடந்து செல்ல வேண்டும்.
உன் கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இல்லைங்களா? மிக அருமையான வார்த்தை. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். அவ்விதமாக இருக்கிறபடினாலே நாமும் இந்த வார்த்தைகளை கவனமாக தெளிவுடன் சிந்தித்து நாமும் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் எதிர்பார்க்கும்படி நீங்கள் உலகத்தில் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னதை நிறைவேற்றும்படியாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, அதாவது தெளிவுள்ளவர்களாக காணப்படுவோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.